அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு சரியாக 100 ஆண்டுகளுக்கு பிறகு 5 கிரகநிலைகள் இணைந்து 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை வலுப்படுத்துவது என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அதே வேளையில் இந்த வாரத்தின் இறுதியில் 3 கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது கஷ்டம் விலகும் நேரமாகவும் மகிழ்ச்சிக்கான நல்ல பல இனிமையான செய்தி கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணம் கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. குறிப்பாக ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது நிச்சயமாக 5 கிரகநிலைகள் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனின் உச்சத்தின் காரணமாக அவருடன் இணைந்திருக்கக்கூடிய ராகு, சூரியன், புதன் மற்றும் சந்திரன் என 5 கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலகி அவை நன்மை நிறைந்தவையாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. இது மட்டுமல்லாது 5 கிரகநிலைகளும் இணைந்து வாரத்தின் துவக்கத்தில் சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானத்தில் பதிக்கின்றன. அஷ்டமஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் வெகுவளவில் குறையக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. கேது அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய வேளையில் அஷ்டம கேதுவின் ஆதிக்கத்தினாலும் பல்வேறு விதமான சிரமங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 5 கிரகநிலைகளின் சப்தம பார்வை கேதுவின் மீது பதிவதால் நிச்சயமாக எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், மனதில் தோன்றக்கூடிய தேவையில்லாத குழப்பம், கவலையான சூழ்நிலை போன்ற அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக இந்த 5 கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே கேது மற்றும் ராகுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகி திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நல்ல பல முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் சுக்கிரன் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் பொருளாதார ரீதியான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். எனவே கலைத்துறை ரீதியான பணிகள்ல அடுத்தடுத்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிஸி ஷெட்யூல் என்று சொல்லக்கூடிய வகையில் 7.5 சனியின் ஜென்ம சனி காலகட்டம் இருந்தாலும் கூட நிறைந்த பலன்களை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்ற ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே பல்வேறு வகையான தடைகள், தோஷங்கள், சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் பெற்றுக் கொடுக்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன். அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அரசியல் சார்ந்த பணிகள்ல மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே அரசியல் சார்ந்த பணிகளை கனகச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்று மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று தரக்கூடிய வகையில் ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்தாலும் கூட கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். சூரியன் குடும்பஸ்தானத்தில் இருந்து இந்த வாரத்தின் இறுதியில் 3இல் உச்சம் பெறுவதால் வெகுவளவுள்ள அலைச்சல், சிரமம் நிச்சயமாக குறைகிறது. திட்டமிடக்கூடிய பணிகளில் ஏற்படக்கூடிய மந்தமான சூழ்நிலை விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் சூழ்ந்த நிலையில மிக பெரிய அளவுல நல்ல முன்னேற்ற வாய்ப்பும் வெற்றிகரமான சூழ்நிலையும் கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாக கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றும் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் கூட கல்வியில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை. மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த பணிகளை சரியான முறையில் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. திட்டமிட்டபடியே அனைத்து விதமான கல்வி சார்ந்த பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4இல் உச்சம் பெற போகிறார். சந்திரன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுவது என்பது கும்பராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சந்திரனுடைய மாறுதல் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்து சுபத்துவ பாதையில் வளர்பிறையாக சந்திரனாக
அதிபதியாக சஞ்சரிக்கிறார். எனவே திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் மிக வலுவாகவும் சிறப்பாகவும் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த வாரத்தில் தைரிய ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட மிக விரைவில் சுகஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். முழு சுபகிரகமான குரு இன்னும் சில நாட்கள்ல சுகஸ்தானத்தில் நுழைவதால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக முழு சுபகிரகமான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா வகையான நல்ல சுப செய்திகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைத்திருக்கிறது. பல கிரகநிலைகள் ஆதரவாகவும் பெரும்பாலும் சாதகமாக செஞ்சரிப்பதால் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அவற்றை விலக்கி மிக பெரிய அளவில் உச்சபட்ச நன்மை நிறைந்து பெறக்கூடிய வகையில் ஒரு வாரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் பல கிரகநிலைகள் இந்த வாரத்தின் இறுதியில் உச்சம் பெறுகின்றன. அதிலும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிக பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 99% மேல் தைரிய ஸ்தானத்தை கடந்திருப்பதால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்க போகிறது. எனவே இல்லத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும், கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் தடைகள் விலகி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை மிக சிறப்பாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குருவின் அமைப்பால் கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் ராசியின் அதிபதியான சனி பகவான் 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம ராசி சஞ்சார காலகட்டத்தில் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது அவருடன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இணைந்திருப்பதால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் பொதுவாகவே சனி மற்றும் செவ்வாய் ஜென்மராசிக்கு வருவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் முரண்பாடான கிரக சேர்க்கையும் சேர்ந்துள்ளது. எனவே இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று கூடுதல் கவனம் தேவை. அதிலும் விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும் போது ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்க. கால்நடை வளர்ப்பிலும் சில விரயங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய். உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் முதலீடு தவிர்த்திருங்க. மற்றவர்களுக்கு முன்பணம் கொடுப்பது, புதிய தொழில் துவங்குவதற்காக பணத்தை முதலீடு செய்வது போன்ற பணிகளில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி. எனவே 5 கிரகநிலைகளின் அமைப்பு இணைந்து சாதகமாகவும் 3 கிரகநிலைகள் உச்சம் பெற்றாலும் சற்று கவனம் தேவை என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வாரத்தில் வருகின்ற 8ஆம் தேதி அமாவாசையானது நடைபெறுகிறது. சூரியனும் சந்திரனும் இணைந்து 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பிதுர்காரகனான சூரியனும் மாதுர்காரகனான சந்திரனும் 2இல் இணைந்திருப்பதால் நிச்சயமாக அன்றைய தினத்தில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது முன்னோர் வழிபாட்டையும் சரியான முறையில் மேற்கொள்வதால் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள் விலகி, கர்ம பாதிப்புகள் விலகி, வாழ்வில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு.